மாணிக்கவேலன் ஆஸ்ட்ரோ அன்பு நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்து வீடியோவுக்கு லைக் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். ஆன்மீகத்தின் மீது அதீத பற்றும் இறை நம்பிக்கையும் கொண்ட ராசிபலன் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். அன்பிற்கு இலக்கணமாக கடகராசி அன்பர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு உங்கள் வாழ்வில் எத்தகைய திருப்புமுனைகளை ஏற்படுத்தப் போகிறது என்பதை இந்த பதிவில் மிக விரிவாக காண்போம். வீடியோவை முழுமையாக பார்த்து உங்கள் மேலான ஆதரவை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் மூலம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கடகராசி என்பது காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் வீடாகும். இதற்கு அதிபதி சந்திரன். சந்திரன் மனதிற்கு காரகன் என்பதால் நீங்கள் மற்றவர்களின் உணர்வுகளை எளிதில் புரிந்து கொள்ளும் மென்மையான இதயம் படைத்தவர்கள். பேச்சாற்றல். உங்கள் பேச்சாலேயே மற்றவர்களை கட்டிப்போடும் வசீகரம் உங்களுக்கு உண்டு. பண்பு. துரோகம் செய்தவர்களையும் போகட்டும், அவர்கள் நன்றாக இருக்கட்டும் என்று மன்னிக்கும் பரந்த உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள். பொதுநலம். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற கொள்கைப்படி உங்களை சுற்றியுள்ள அனைவரும் சுபட்சமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். 2026இல் கிரகங்களின் சஞ்சார நிலை. 2026ஆம் ஆண்டு என்பது கடகராசிக்கு ஒரு சவாலான அதே சமயம் சாதனைகள் நிறைந்த ஆண்டாக அமையப் போகிறது. இதற்கு முக்கிய காரணம் சனி, குரு மற்றும் நிழல் கிரகங்களான ராகு கேதுகளின் பெயர்ச்சிகள் ஆகும். சனி பகவானின் பார்வை. சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைவது உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடாகும். எனினும் சனியின் பார்வை உங்கள் ராசியின் மீது படும்போது சில மந்த நிலைகள் ஏற்படலாம். பலன். உழைப்பு அதிகமாக இருக்கும், ஆனால் பலன் தாமதமாக கிடைக்கும். சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் மனதிடம் கூடும். குரு பகவானின் அருளாசி. ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருந்தாலும் பின்னர் உங்கள் ராசிக்கு லாபகரமான இடங்களுக்கு பெயர்ச்சி ஆகும்போது பொருளாதார நிலையில் பெரும் ஏற்றத்தை காண்பீர்கள். பார்வை பலன். குருவின் பார்வை உங்கள் குடும்பஸ்தானத்தின் மீது விழும்போது பிரிந்திருந்த உறவுகள் மீண்டும் இணைவார்கள். ராகு கேது பெயர்ச்சி. ராகு மற்றும் கேதுவின் சஞ்சாரம் 2026இல் உங்கள் தொழிலிலும் குடும்பத்திலும் சில அதிரடி மாற்றங்களை கொண்டு வரும். எச்சரிக்கை. தெரியாத நபர்களிடம் இரகசியங்களை பகிர வேண்டாம். கமிஷன் மற்றும் இடைத்தரகர் வேலையில் கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை நிலைகள். பொருளாதாரம் மற்றும் பணவரவு. 2026இல் பணத்தடைகள் அவ்வப்போது தலை தூக்கலாம். குறிப்பாக சுக்கிரனின் பெயர்ச்சி சாதகமாக இல்லாத காலங்களில் தேவையற்ற மருத்துவ செலவுகள் அல்லது வண்டி வாகன பழுதுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. பரிகார வழிமுறை. செல்வம் பெருக உங்கள் வீட்டு பூஜை அறையில் தானியலட்சுமி துருவ படத்தை வைத்து வழிபடவும். ஒரு மண் கலத்தில் நவதானியங்கள், அரிசி, பருப்பு, உப்பு மற்றும் சர்க்கரை ஆகியவற்றை நிரப்பி அதன் முன் தீபமேற்றி வர உங்கள் வீட்டில் அன்னபூர்ணியின் அருள் நிலைக்கும். கடன் சுமை படிப்படியாக குறையும். தொழில் மற்றும் உத்தியோகம். வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் இருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் உண்மையாக உழைத்தாலும் சிலர் உங்கள் வளர்ச்சியை தடுக்க முற்படலாம். அரசு ஊழியர்கள். மேலதிகாரிகளிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு பதவி உயர்வு மற்றும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புள்ளது. புதிய முதலீடுகள். புதிய கிளைகள் தொடங்கவோ அல்லது பெரிய முதலீடுகள் செய்யவோ திட்டமிட்டால் அனுபவமிக்கவர்களின் ஆலோசனையை பெறுவது அவசியம். குடும்பம் மற்றும் காதல். கடகராசி பெண்களுக்கு இந்த ஆண்டு கலவையான பலன்களை தரும். அதிகப்படியான சிந்தனை காரணமாக மன அழுத்தம் ஏற்படலாம். கணவன் மனைவி இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் விட்டு கொடுத்து போவது நலம் பயக்கும். திருமணம். நீண்ட நாட்களாக தள்ளி போன திருமண வரன்கள் 2026இன் பிற்பாதியில் கைகூடும். விவாகரத்து பெற்றவர்களுக்கு மறுமணம் அமைய கிரகநிலைகள் சாதகமாக உள்ளன. உடல்நலம் மற்றும் மனநிலை. சந்திரனை ராசிநாதனாக கொண்ட உங்களுக்கு மனநிலை அடிக்கடி ஊசலாடும். ஆரோக்கியம். இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் உணவு கட்டுப்பாட்டில் கவனமாக இருக்க வேண்டும். பயிற்சி. தினமும் 20 நிமிடம் தியானம் அல்லது யோகா செய்வது உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்த உதவுகிறது. நட்சத்திர வாரியான பலன்கள். பூர்ணபூசம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு யோகமான ஆண்டு என்று சொல்லலாம். சிறப்பு. நீங்கள் செய்யும் தர்மங்கள் உங்களை காக்கும். வங்கித்துறை மற்றும் ஆசிரியர் பணியில் இருப்பவர்களுக்கு புகழும் கௌரவம் கூடும். சுபகாரியம். குழந்தை பாக்கியத்திற்காக
காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வீடு தேடி வரும். பூர்வீக சொத்து வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். பூச நட்சத்திரக்காரர்கள் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என்பதால் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் இந்த ஆண்டு நிச்சயம் உண்டு. யோகம், புதிய வீடு கட்டும் கனவு நனவாகும். வண்டி வாகன சேர்க்கை உண்டாகும். உறவுகள், உங்களை உற்சாகப்படுத்திய சொந்தங்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு வியந்து மீண்டும் உங்களிடம் நட்பு பாராட்டுவர்கள். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் இது. தொழில், ஐடி துறை மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் அமையலாம். எதிரிகள் மறைமுகமாக தொல்லை கொடுத்தாலும் உங்கள் புத்தி கூர்மையால் அவர்களே முட்டியடிப்பீர்கள். ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நீங்கள் நடைபோடும் ஆண்டாக 2026 அமையும். வெற்றி பெற செய்ய வேண்டிய சில ஆன்மீக பரிகாரங்கள். கடகராசிக்காரர்களின் வாழ்வு நந்தவனமாக மாறவும் துன்பங்கள் மாறவும் இந்த பரிகாரங்களை செய்ய வேண்டும். முருகன் வழிபாடு. வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் அருகிலுள்ள முருகர் கோவிலுக்கு சென்று நெய் தீபமேற்றி வழிபடவும். ஓம் சரவணபவ மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்யவும். ஜீவகாருண்யம். கண் பார்வை குறைபாடுடைய குழந்தைகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யவும். அவர்கள் படிப்பதற்கு தேவையான பேனா, பென்சில் அல்லது புத்தகங்களை வாங்கி தருவது உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். தானம். சனிக்கிழமைகளில் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் அல்லது கருப்பு எள் கலந்த சாதத்தை தானமாக வணங்கலாம். முடிவாக கடகராசி நேயர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு சோதனைகளை தந்த பிறகும் சாதனைகளை வழங்க காத்திருக்கிறது. உங்கள் ராசிநாதனான சந்திரன் தேய்ந்து வளருவதைப் போல உங்கள் வாழ்க்கையிலும் சில ஏற்ற இறக்கங்கள் வரலாம். ஆனால் சந்திரன் எப்படி இருளையும் கடந்து ஒளியை தருகிறாரோ அதே போல நீங்களும் உங்கள் மன உறுதியால் அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்து வெற்றியாளராக உருவெடுப்பீர்கள். உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் மத்தியில் நீங்கள் தலைநிமிர்ந்து வாழும் காலம் இது. இந்த ஆண்டில் நீங்கள் கற்றுக்கொள்ளும் மிக முக்கியமான பாடம் நிதானம். அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகள் சில சமயங்களில் பின்னடைவை தரலாம் என்பதால் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள். குறிப்பாக பண விஷயங்களிலும் புதிய நபர் சேர்க்கையிலும் எச்சரிக்கை தேவை. உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற பலன் உடனடியாக கிடைக்கவில்லை என்றாலும் ஆண்டின் 2ஆம் பாதையில் குரு பகவானின் அருளால் இரட்டிப்பு லாபத்தையும் மன நிம்மதியும் நீங்கள் நிச்சயம் உணர்வீர்கள். குடும்ப உறவுகளை பொறுத்தவரை விட்டு கொடுத்து போவது உங்கள் கௌரவத்தை குறைக்காது, மாறாக உங்கள் மதிப்பை உயர்த்தும். பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரும்போது பழைய கசப்புகளை மறந்து அவர்களை ஏற்றுக்கொள்வது உங்கள் மனதிற்கு பெரிய அமைதியை தரும். 2026இல் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் காட்டும் அக்கறை வருங்காலத்தில் ஒரு துடிப்பான மற்றும் சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையும் என்பதில் ஐயமில்லை. ஆன்மீக ரீதியாக முருகப்பெருமானின் அருளும் ஒரு கவசமாக இருந்து வழிகாட்டும். நல்லதே நடக்கும் என்ற நேர்மறை எண்ணத்தை மட்டும் உங்கள் மனதில் விதைத்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல் உங்கள் கடமையை செம்மையாக செய்யுங்கள். தர்மமும் நீங்கள் செய்யும் தானம் தர்மங்களும் உங்களையும் உங்கள் சந்ததியினரையும் என்றென்றும் காக்கும் என்பது திண்ணம். இந்த 2026ஆம் ஆண்டு கடகராசியில் பிறந்த புனர்பூசம், பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திர நேயர்கள் அனைவருக்கும் சகல சௌபாக்கியங்களையும் தடையற்ற முன்னேற்றத்தையும் தரக்கூடிய பொற்காலமாக அமையட்டும். விடாமுயற்சியும் இன்றைய நம்பிக்கையும் உங்களை உச்சாணி கொம்பில் அமர வைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களின் வாழ்விலும் ஒளியேற்றுங்கள். நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.